Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. சிறிய விஷயங்களை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணாதே. ஆர்ப்பாட்டம் பண்ணுதல், பரபரப்பை ஏற்படுத்துதல், இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம் மேக் அ ஃபஸ் என பயன்படுத்துவோம். வெரி குட். மேக் அ ஃபஸ் என்னும் ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். சிறிய விடயங்களை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணாதே நெகட்டிவ்ல சொல்லணும். டோன்ட் மேக் அ ஃபஸ். ஆர்ப்பாட்டம் பண்ணாத. டோன்ட் மேக் அ ஃபஸ். எதை பற்றி? சிறிய விஷயங்களை பற்றி. About the little things. Don't make a fuss about the little things. Don't make a fuss about the little things. எங்களோட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. Don't make a fuss about the little things. அவங்க அவனுடைய பெயரை மறந்த போது அவன் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தினான். ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு இவற்ற பெயர் ஞாபகத்துக்கு வரையில, மறந்துட்டாங்க. மறந்தோன்னா அதுக்கு என்ன செய்தான்? பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். அப்போ இதை ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? He made a fuss. அவன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினான். கடந்த காலம். He made a fuss. Make என்பதன் நிரந்த கால வடிவம் made. He made a fuss. எப்போது? அவர்கள் அவனுடைய பெயரை மறந்த போது. When they forgot his name. He made a fuss when they forgot his name. சாதாரணமா பேரை மறக்கிறன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் அவன் என்ன செய்துட்டான்? பெற்றும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டான். He made a fuss when they forgot his name. Again, he made a fuss when they forgot his name. ஆர்ப்பாட்டம் பண்றதை நிறுத்திட்டு நன்றா படி. ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பெரிய பரபரப்பை உண்டாக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொல்றீங்க? அதெல்லாம் விட்டுட்டு நல்லா படி அப்படின்னு சொல்றீங்க. Stop making a fuss. Stop making a fuss and study well. Stop making a fuss and study well. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. Stop making a fuss and study well. அவள் திருமண அலங்காரங்களை பற்றி பேட்டிய அலப்பற செய்தாள். என்ன செய்துட்டு இருந்தா? அலப்பற பண்ணிட்டு இருந்தா. அப்படியே இப்படியெல்லாம் சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருந்தா. She made a huge fuss. She made a huge fuss over the wedding decorations. She made a huge fuss over the wedding decorations. Again, she made a huge fuss over the wedding decorations. ஆர்ப்பாட்டம் பண்ணாதே. இந்த தருணத்தை அனுபவி. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத, இந்த தருணத்தை அனுபவி அப்படின்னு சொல்றோம். சில பேர் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ரிப் போவாங்க. போற இடத்துல அந்த தருணத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஒவ்வொரு இதை வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, அதுலயே டைம் போ காட்டிடுவாங்க. என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றீங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணாத, இந்த தருணத்தை அனுபவி. போற தருணம் திருப்பி வராது. அப்போ அந்த தருணத்தை அனுபவி என்று சொல்றேன். Please comment your answer. Splendid. You got it. நீ ஏன் கூட்டத்தை பற்றி இப்படி அலப்பற பண்ணுற? Please comment your answer. Wow, great. You got it. இப்போ அவனுடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. முந்தைய அவர் என்ன சொன்னாலும் நல்ல விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவேன், தூக்கமா இருந்தா கவலைப்படுவேன், ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் என்ன பெருசா தாக்கும். இப்ப எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தானே
கணக்கே இல்லை, அதாவது பொருட்டே இல்லை, கணக்கே இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை என்றவாறு அலட்சிய போக்கை வெளிப்படுத்துவதை ஆங்கிலத்தில் நாம் மீன்ஸ் நத்திங் எனும் phrase பயன்படுத்தி சொல்வோம். எப்படி சொல்வோம்? வெரி குட், மீன்ஸ் நத்திங். இப்போ அவனுடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. His words mean nothing to me now. His words mean nothing to me now. எங்கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. His words means nothing to me now. நீ விளையாட்டை அனுபவிக்காவிட்டால் வெற்றி கிண்ணம் அர்த்தமற்றது. வெற்றி கிண்ணத்துல எந்த அர்த்தமுமே இல்லை. வெற்றி கிண்ணம் கிடைச்சா மட்டும் போதுமா? விளையாட்டை அனுபவிச்சு விளையாடணும். அப்போ வெற்றி கிண்ணத்துல அர்த்தமே இல்ல. The trophy means nothing. எப்போது? நீ விளையாட்டை அனுபவிக்காவிட்டால், if you don't enjoy the game, the trophy means nothing. If you don't enjoy the game, நீங்க விளையாட்டை அனுபவிச்சா ட்ராஃபி கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா அனுபவிக்கலண்டா கிடைச்சும் பிரயோசனம் இல்லை. The trophy means nothing if you don't enjoy the game. Again, the trophy means nothing if you don't enjoy the game. பொருள் தரமற்றதெனில் விலையில் எந்த அர்த்தமும் இல்லை. நாங்க விலை கூடின பொருள் தான் நல்லது, இல்லாட்டிக்கு விலை குறைஞ்சதை வேண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விலையில கன்சென்ட்ரேட் பண்ண இயலாது. எங்களுக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கணும். அப்போ விலையில் எந்த அர்த்தமும் இல்லை. The price means nothing if the product is of poor quality. தரமற்றதெனில். If the product is of poor quality. The price means nothing if the product is of poor quality. எங்கூட சேர்ந்து வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. The price means nothing if the product is of poor quality. அவன் நம்பிக்கைக்குரியவன் இல்லையெனில் அவனுடைய காதல் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. Please comment your answer. Splendid, you got it. நான் வேலைக்காக விரைவாக நித்திரை விட்டள வேண்டி இருந்தது. இவ்வாறாக கடந்த காலத்தில் ஒரு செயலை கட்டாயமாக செய்ய வேண்டியிருந்தது என்பதை ஆங்கிலத்தில் தெரிவிக்க had to plus V1 வடிவத்தை பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus had to plus V1 என்றவாறு அமையும். இங்கு சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் என்ன, ப்ளூரலாக இருந்தால் என்ன, had to என்பது எந்தவித மாற்றமும் இன்றி பயன்படுத்தப்படும். கடந்த காலம் அல்லவா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்தை பார்ப்போம். நான் வேலைக்காக விரைவாக நித்திரை விட்டள வேண்டி இருந்தது. I had to wake up Verma. I had to get up Verma. Very good. Get up என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். நித்திரை விட்டு எழுதல் என்பது get up. கண் விழித்தல் என்பதுதான் wake up. அப்போ நாங்க வேலைக்காக எழும்ப வேணும்னா நித்திரை விட்டு எழும்பிடணும் பெட்டை விட்டு. அப்போ என்ன போட வேண்டும்? get up. கண் விழித்தோன்னு கட்டாயம் பெட்டை விட்டு எழும்பி வேலை செய்யறோம்ன்ற அர்த்தமா இல்ல. பெட்ல இருந்தே நாங்க கண் விழித்துட்டு இருக்கலாம் படுத்தபடி கூட. அப்போ வேலைக்காக நாங்க நித்திரை விட்டு எழுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக எப்படி இருக்கும்? get up என்பதாகத்தான் இருக்க வேண்டும். I had to get up early for work. I had to get up early for work. Again, I had to get up early for work. மோசமான வானிலை காரணமாக அவர்கள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. கட்டாயமான சூழ்நிலை. என்ன செய்ய வேண்டியிருந்தது? பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்துச்சு. They had to cancel the trip. They had to cancel the trip due to bad weather. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. They had to cancel the trip due to bad weather. அவன் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்தது. தவறு செய்யற எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாரும் மன்னிப்பு கேட்பதில்லை. ஆனா அவனுக்கு அந்த மன்னிப்பு கேட்க வேணும் என்றது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட செயலாக இருந்துச்சு. He had to apologize for his mistake. He had to apologize for his mistake. Again, he had to apologize for his mistake.
அவள் முழு குடும்பத்துக்கும் இரவுணவு சமைக்க வேண்டியிருந்தது. Please comment your answer. Amazing. அவன் வீட்டு வாடகை செலுத்த பணம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. Please comment your answer. Splendid. You did it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Make a fuss என்பதையோ means nothing என்பதையோ subject plus had to plus V1 என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். முடிந்தவரை ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ளவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.